ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த வருடம் அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர பௌர்ணமியாக வருது. இந்த நாளில் பாவம் நீங்கி ராஜயோகம் தரக்கூடிய சித்திரகுப்த பூஜையை நாம் வீட்டில் முறையாக எப்படி செய்யணும், பூஜைக்கான நேரம் என்ன, பூஜை செய்யக்கூடிய அந்த முறை என்ன, அதே மாதிரி பூஜை செய்யும் போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, செய்யக்கூடிய தானங்கள், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த நாளில் நாம் என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும், எதுவெல்லாம் செய்யக்கூடாது, அது குறித்த தகவலையும், பணம் பெருக இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன, அது கூடவே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான 5 வழிபாட்டு முறைகள், சித்திரகுப்தர் தோன்றியதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பௌர்ணமி குறித்த அனைத்து தகவலும் ஒரே பதிவாக கொடுத்துருக்கேன். அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள், முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் சித்ரகுப்தாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்றது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு நாள். இந்த நாளில் யமதர்மனுடைய கணக்க பிள்ளையான சித்திரகுப்தரை வழிபடுவது முதன்மையானது. மக்கள் விரதம் இருந்து சித்திரகுப்தருக்கு பிடித்தமான சித்திரான்னங்களை எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் படைத்து வழிபாடு செய்வாங்க. நம் பாவ புண்ணிய கணக்குகள் நேர்மையாக இருக்கவும், நாம் செய்த பிழைகள் நீங்கவும் வேண்டிக் கொள்ளும் ஒரு புண்ணிய தினமாக இந்த நாள் சொல்லப்படுது. வருஷத்தில் வரக்கூடிய 12 பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பும் தனித்துவமான நாளாக சொல்லப்படுவது இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு சாதாரண பூஜை கிடையாதுங்க. அது நம்ம வாழ்க்கையோட பாவ புண்ணிய கணக்கை சீர் செய்யும் ஒரு அற்புதமான நாள். யமதர்மனுடைய துணையாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரின் செயல்களையும் பதிவு செய்யும் சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்திரகுப்தர் எப்படி அவதாரம் எடுத்தார், இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான புராண கதை சொல்லப்படுது. அது என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புராணங்களின்படி ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி பொழுதுபோக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தைய ஓவியமாக வரைகிறாங்க. அந்த ஓவியம் உயிரோடு இருக்கிறது மாதிரி பிரகாசிக்குது. அந்த சமயம் அங்கு வந்த சிவபெருமான் அந்த ஓவியத்தை பார்த்து மகிழ்ந்து போகிறாரு. அவருக்கு உடனே ஒரு நினைவு வந்தது. உலக உயிர்களின் ஆயுள் முடிவை நிர்ணயித்து அவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கும் யமதர்மன் அவர் மிகுந்த வேலை பளுவால் எனக்கு ஒரு உதவியாளர் வேண்டும் அப்படின்னு சிவனை வேண்டியிருந்தார். அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய தருணம் அதுதான் அப்படின்னு சிவபெருமானுக்கு தோணுது. சிவபெருமான் பார்வதி வரைந்த ஓவியத்தை கையில் எடுக்கிறாரு. தன்னுடைய பிராணவாயுவை அதில் ஊதினார். அடுத்த நொடியில் ஓவியம் உயிர் பெற்றது. சிவசக்தியோட அம்சமாக உயிர் பெற்ற அந்த தெய்வீக உருவம் சித்திரகுப்தன் அப்படின்ற பெயர் பெற்றது. சித் அப்படின்னா மனம், குப்த அப்படின்னா மறைவு. மனதில் மறைந்திருக்கும் எண்ணங்களையும் அறிந்து பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்தவர். அதனால தான் அவர் கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியோடு பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த சித்ரா பௌர்ணமியோட முக்கியத்துவம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். சூரியன் சந்திரன் ரெண்டும் சக்தி பெறக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. கர்ம கணக்குகள் நினைவூட்டப்படக்கூடிய நாள், பாவ நிவர்த்திக்கான அரிய சந்தர்ப்பம். இந்த நாளில் திருவண்ணாமலை போன்ற புண்ணிய தலங்களில் கிரிவலம் வருதல், முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது, தீர்த்த ஞானம் செய்வது, இது அனைத்துமே நம்ம வாழ்க்கையில் வளம் தரக்கூடிய செயல்களாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையை சுத்தம் செய்யணும். சித்திரகுப்தனுடைய திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வாங்கி அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் வைக்கணும். ஒரு மணப்பலகை அமைத்து அந்த மணப்பலகை மேலே சித்திரகுப்தனுடைய படத்தை தெற்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுடுங்க. பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கிறங்க. சந்தனம் குங்குமம் வைக்கணும். நைவேத்தியமாக பச்சரிசி, வெல்லம், வேப்பம்பூ பச்சடி, பல வகை சாதங்களாக சொல்லக்கூடிய தேங்காய் சாதம், புளியோதரை சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், இதை நம்ம கலவை சாதம் சொல்லுவோம் இல்லையா, இது அனைத்தையுமே படைத்து வழிபாடு செய்யணும். 5 முக குத்து விளக்குகள் ஏற்றி என் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் நீங்கட்டும், நல்ல வழியில் வாழ வையுங்கள் அப்படின்னு மனமுருகி நாம சித்திரகுப்தன்கிட்ட வேண்டுதல் வைக்கணும். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்ம சிந்தனைக்கும் வாழ்க்கை திருத்தத்திற்குமான ஒரு அரிய நாள். இந்த நாளில் தன்னைத்தானே ஆய்வு செய்யலாம். செய்த தவறுகளுக்கு மனமாற மன்னிப்பு கேட்கலாம். தர்ம பாதையில் செல்ல உறுதி எடுத்துக்கலாம். இந்த நாளில் சித்திரகுப்தரை மனமாற வழிபட்டால் பாவ நிவர்த்தி ஏற்படும், தீய கர்மங்கள் குறையும், மன அமைதி கிடைக்கும், செல்வபலம் அதிகரிக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த சித்திரகுப்தர் பூஜையோட தனிச்சிறப்பே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பேடு எழுதக்கூடிய வழிபாடு தான்.
சித்திரகுப்த பூஜையோட முக்கிய அம்சமாக சொல்லப்படுவது குறிப்பேடு எழுதும் முறை. இது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை நேர்மையாக கணக்கிட்டு தன்னைத்தானே திருத்திக் கொள்ள உதவும் ஆன்மீக அனுஷ்டானமாக சொல்லப்படுது. எப்போ இதை நாம் செய்யணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் இதை செய்யணும். இதற்கு தேவையான பொருட்கள் கோடு போடாத ஒரு புதிய குறிப்பேடு ஒரு நோட்டு வாங்கிக்கணும். சிவப்புமை கொண்ட ஒரு புதிய பேனா வாங்கிக்கிறங்க. அதுக்கப்புறமா மஞ்சள், நெய், தேன், வெல்லம், இனிப்புகள் இது அனைத்துமே தேவை. இதை நாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் நெய் மற்றும் மஞ்சளால் ஸ்வஸ்திகா சின்னம் வரைஞ்சிக்கணும். இரண்டாவது பக்கம் எடுத்துக்கிறங்க. அந்த நோட்டில் உங்களுடைய வருமானம், செலவுகள் மற்றும் நீங்கள் செய்த நன்மை தீமைகளை உண்மையான மனதோடு அதில் எழுதணும். மூன்றாம் பக்கம் எடுத்துட்டு அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கணும், செல்வம் எவ்வளவு பெருகணும், என்ன முன்னேற்றமெல்லாம் நீங்கள் அடைய நினைக்கிறீங்களோ அது அனைத்தையும் அந்த மூணாவது பக்கத்தில் எழுதுங்க. நான்காவது பக்கத்தோட முதல்ல ஓம் சித்திரகுப்தாய நம அப்படின்ற இந்த மந்திரத்தை பல முறை எழுதணும். குறைந்தபட்சம் 108 முறை நீங்கள் எழுதிக்கலாம். ஐந்தாவது பக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சமர்ப்பிப்பு குறிப்பேட்டை சித்திரகுப்தருடைய படத்தின் முன்னாடி வைத்து பேனா, காகிதம், தேன், வெல்லம் இதோடு நாம் சமர்ப்பணம் பண்ணணும். ஆறாவதாக நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குறிப்பேடு நீங்கள் எழுதின நோட்டு இருக்கு இல்லையா, அதை பூஜை அறையிலேயோ இல்லைன்னா நீங்கள் பணப்பெட்டி, பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் எடுத்துக்கொண்டு போய் வைத்துட்டு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். வரவிருக்கக்கூடிய ஆண்டில் செல்வம், அறிவு, தர்மம் இது அனைத்துமே வளரணும் அப்படின்னு சித்திரகுப்தனுக்கிட்ட பிரார்த்தனை நாம் செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த வருடத்துக்கான சித்ரா பௌர்ணமி எப்போ வருது, எந்த நேரத்தில் திதி ஆரம்பிக்குது, அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் முடியுது அப்படின்ற தகவலை பார்க்கலாம். இந்த வருடத்துக்கான 2026ஆம் ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. பௌர்ணமி திதி துவங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:51 பௌர்ணமி திதி தொடங்கி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 11:07 பௌர்ணமி திதி நிறைவடையுதுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அதிகாலை 1:11 இந்த சித்திரை நட்சத்திரம் துவங்கி சித்திரை நட்சத்திரம் மே 1 அதிகாலை 2:41 நமக்கு சித்திரை நட்சத்திரம் நிறைவடையுதுங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையும் நாளை தான் நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். அந்த வகையில் பார்த்தா மே 1ஆம் தேதி நமக்கு சித்ரா பௌர்ணமியாக இந்த வருடம் கடைபிடிக்கப்பட இருக்குது. சித்ரா பௌர்ணமியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா புனித நீராடல். ஒருவர் தன்னுடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்ளவும் தெய்வீக அருளை பெறவும் புனித நீராடல் மிகவுமே அவசியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்யணும். இந்த நாளில் சித்திரகுப்தரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறதுனால மனதில் அமைதியும் இறையருளும் கிடைக்கும். இதனால் கர்ம வினைகள் குறையும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அடுத்ததாக விரதம் கடைபிடிக்கணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து இறைவனை வழிபட்டு மாலை நேரத்தில் சந்திரனையும் வழிபட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில் நிவேதினமாக பஞ்சாமிர்தம், இனிப்பு கொழுக்கட்டை, வெள்ளை பொங்கல் சமர்ப்பிக்கலாம். தீபம் ஏற்றுதலில் நாம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மன அமைதி மற்றும் அறிவு வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன புராணம் கேட்கணும் அப்படின்னா சித்திரகுப்தர் பற்றின கதை படிக்கிறது, கேட்கிறது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். கொடுக்க வேண்டிய தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியமாகவே சொல்லப்படுது. விரதம் கடைபிடிக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறை தான். இந்த நாளில் விரதம் இருந்து எளிய உணவு மட்டுமே உட்கொண்டு வழிபாடு செய்வது சிறப்பு. செல்வ வளத்துக்கான இந்திரன் பூஜை சித்ரா பௌர்ணமி நாளில் செய்வது, இந்திரனை வழிபாடு செய்வது நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வழிபாட்டு முறையை நாம் கடைபிடிக்கும் போது நம்ம என்ன நிறத்தில் உடையணிந்தால் நமக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற உடையணிந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமரணும். இந்திரனுடைய படம் அல்லது எந்திரம் வைத்து பூஜை செய்யலாம். இந்திரனுக்கு வெள்ளை மலர்கள், பால், தேன், பழங்கள் சமர்ப்பிக்கணும். நெய் தீபம் ஏற்றி தூபம் காட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் இந்திர பூஜை அப்படின்றது நமக்கு இந்திரனை போல ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்குமே அப்படின்னே சொல்லலாம். இந்திரனுக்காக நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் இந்திர ஸ்ரீம் க்ரீம் ஓம் நம.
ஓம் ஸ்ரீம் இந்திரஸ்ரீம் க்ரீம் ஓம் நம. ஓம் ஸ்ரீம் இந்திரஸ்ரீம் க்ரீம் ஓம் நம. 108 முறை இந்த மந்திரத்தை நாம் வந்து ஜெபிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்யும் ஒரு தெய்வீக வாய்ப்பு தாங்க. இந்த நாளில் சித்திரகுப்தரை மனமாற வழிபட்டு பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் நிலையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அதே போல் சித்ரா பௌர்ணமி விரதம் வந்து இருக்கிறவங்க அன்று மாலை அல்லது இரவு நேரத்தில் நிலவை வந்து தரிசனம் செய்ததுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். இது மனக்கட்டுப்பாட்டையும் பக்தியையும் வளர்க்கக்கூடிய வழிபாடு அப்படின்னே வந்து சொல்லப்படுது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுக்கு தனி கோவில் வந்துட்டு இருக்குது. முக்கிய ஸ்தலமான காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் கோவில், அருப்புக்கோட்டை அமிர்த கடேஸ்வரர் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலர் கோவில், இந்த கோவில்களுக்கு போய் நாம் வழிபாடு செய்வது வந்து சிறப்பு. இந்த தலங்களில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தரிசனம் செய்தால் பாவ நிவர்த்தி, ஆயுள் விருத்தி, மன அமைதி கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. சித்திரகுப்தருக்கு படைத்த நெய்வேத்தியத்தை பசித்தோருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் நமக்கு உண்மையான புண்ணியம். சித்ரா பௌர்ணமி இரவில் நிலவொளியில் தியானம் செய்தால் நோய்கள் நீங்கும், உடல் நலம் பெறும். இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாக சொல்லப்படுது. விஷ்ணுவுக்கு துளசி மிகவும் பிடித்தமானது. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு துளசி இலைகளை வந்து பறிக்கக்கூடாது, அது பாவம். அந்த நாளோட புனிதத்துக்கு எதிரானதாக சொல்லப்படுது. சித்திரகுப்தருடைய உருவத்தை வரைந்து நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட மன்னிப்பு கேட்டு அவருடைய அருளை இந்த நாளில் வந்து பெறலாம். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் செய்யக்கூடாத சில செயல்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாளில் மாமிசம் சாப்பிட்றது, மது அருந்துறது, கடுமையான அல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துது, இது அனைத்தையுமே நாம் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு தலைக்கு குளிக்கிறதோ முடி வெட்டுவதோ கூடாது. புராணங்களின்படி பௌர்ணமி அன்னைக்கு முடி வெட்டினா பண இழப்பு ஏற்படும், வீட்டில் வறுமை வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஆண்கள், பெண்கள், திருமணமாகாத பெண்கள் அப்படின்னு எல்லோருமே இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த நாளில் வந்து கடன் கொடுக்கறதையும் கடன் வாங்குறதையும் வந்து தவிர்ப்பது நல்லதாக வந்து சொல்லப்படுது. பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது, பேராசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக சித்ரா பௌர்ணமியில் நாம் என்னென்ன ஸ்லோகம் வந்து சொல்லணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய சித்ரா பௌர்ணமி ஸ்லோகம்: ஓம் கமலவர்ணனே போற்றி, ஓம் சித்திரை உருவே போற்றி, ஓம் பயம் போக்குபவனே போற்றி, ஓம் கால உருவே போற்றி, ஓம் அந்தக நண்பனே போற்றி, ஓம் ஞான உருவே போற்றி, ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கனக்கனே போற்றி, ஓம் தர்மராஜனே போற்றி, ஓம் தேவலோக வாசனே போற்றி, ஓம் ஆயுள்காரனே போற்றி, ஓம் மேன்மை தருபவனே போற்றி, ஓம் குழந்தை வடிவினனே போற்றி, ஓம் குலிகன் உருவினனே போற்றி, ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி, ஓம் சித்திரகுப்தனே போற்றி போற்றி. சித்ரா பௌர்ணமி தினத்தன்னைக்கு அதிகாலை முதல் நள்ளிரவு வரையிலான காலத்தில் இங்கே சொன்ன இந்த ஸ்லோகத்தை எத்தனை முறை உங்களால் வந்து சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வந்தாலும் இது நீண்ட ஆயுள், அன்பான வாழ்க்கை துணை, சிறப்பான குழந்தைகள், மிகுந்த செல்வம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, மரண பயமின்மை, தெய்வங்களுடைய அருள் அனைத்தையுமே கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் உங்களுக்கு வந்து வழிவகை செய்யும். இவ்வளோ பெரிய ஸ்லோகம் வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பூஜை செய்யும் போது ஒரு வரி மந்திரமாக இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டுமாவது ஒரு 16 முறை நீங்கள் சொல்வது வந்து சிறப்புங்க. அந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சித்ராயை நமக, ஓம் க்ரீம் நமக, ஓம் சித்ராயை நமக, ஓம் க்ரீம் நமக. நான் 2 முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் 16 முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். தினமும் கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லி வரலாம், ரொம்பவே நல்லது. இந்த மந்திரத்தை நாம் சொல்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான குறிப்புங்க, நான் முன்பே வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்க உப்பு இல்லாமல் உணவு வந்து சாப்பிடணும். அதுதான் இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தோட, அதுவும் சித்திரகுப்தனுக்காக நாம் கடைபிடிக்கக்கூடிய விரதத்தோட முக்கிய நிபந்தனையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உப்பு இல்லாமல் நாம் வந்து எந்த ஒரு நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலும் உப்பு இல்லாத உணவு வந்து எடுத்துக்கிறோங்க.
அதே போல் இந்த நாளில் வந்து வாசலில் கோலம் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் வந்து போடுவாங்க. அந்த தெற்கு திசை மூலமாக சித்திரகுப்தர் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்றது நம்பிக்கை. முன்பே நாம் வந்து சித்திரகுப்தர் வழிபாடு செய்கிறப்போ அவருடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை தெற்கு திசை நோக்கி வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் அப்படின்றதையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நாம் வழிபாடு செய்கிறது மூலமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னுமே சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க. ஆண்களும் இந்த பூஜை வந்து செய்யலாம். பெண்கள் தங்களுடைய வீட்டில் அவங்க வாசலை வந்து சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தருடைய உருவத்தை வந்து வரைவாங்க. அப்படி வரைகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரோட கையில் பேனா காகிதம் இருக்கிறது மாதிரி கோலம் வந்து போடுவாங்க. இந்த கோலத்தை தான் நீங்கள் தெற்கு திசையை பார்த்து போடணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோங்க. அடுத்ததாக இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால இது சுக்கிர பௌர்ணமியாக வந்து பார்க்கப்படுது. அதனால் இந்த நாளில் நம்ம வீட்டில் செல்வம் பெருக வறுமை நீங்க ஒரு சில பொருட்களை நாம் இந்த நாளில் வாங்குவதும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிறைய பொருட்கள் நம்ம வந்து வாங்கலாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய பொருட்களில் உங்களால் எது வந்து முடியுமோ அதில் ஒரே ஒரு பொருளை மட்டுமாவது முதல் செலவாக, அதாவது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் செலவாக அந்த பொருளை வந்து வாங்கி பாருங்கள். நிச்சயமாக அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செய்து அந்த மங்களகரமான பொருளை நீங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும். எந்தெந்த பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் 6 பொருட்கள் இதில் வந்து சொல்லியிருக்கேங்க. இதில் உங்களுக்கு எந்த பொருள் வந்து தேவையோ அது ஒன்று மட்டுமாவது நீங்கள் வாங்குறது வந்து சிறப்பு. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த சித்ரா பௌர்ணமி வந்து இருக்குது. சுக்கிரனுக்கு உகந்த நாள், மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இவங்க 2 பேருக்குமே உகந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்கண்டு வாங்குவது சிறப்பு. அடுத்ததாக கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம். வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினா வீட்டில் கடன் சுமை கட்டாயம் வந்து குறையும், பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். மல்லிகை பூவும் மகாலட்சுமியோட அம்சம். இந்த வாசத்துக்கு மயங்காத நல்ல சக்தியே வந்து கிடையாது. பச்சரிசி அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். பிறகு வழக்கம் போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவது அப்படின்றது மங்களத்தை வந்து உண்டாக்கும். இந்த 6 பொருளை வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம். முடியாது அப்படின்றவங்க உங்களுக்கு இந்த நாளில் எந்த பொருள் வந்து தேவையோ இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் நிச்சயமாக வந்து வாங்கணும். இந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து சுத்தபத்தமாக வந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்கி வந்த இந்த பொருளை எல்லாம் பூஜை அறையில் வைத்து பூஜை வந்து பண்ணிக்கிறங்க. காலையில் பூஜை செய்த இந்த பொருளை எல்லாம் எடுத்து மாலை நேரத்தில் சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் நீங்கள் வந்து செய்வீங்க இல்லையா, அதில் இந்த பொருளை எல்லாம் நீங்கள் வந்து சேர்க்கலாம். தவறு கிடையாதுங்க. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து சமையலறையில் வைத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மல்லிகை பூக்களால் உங்களுடைய பூஜை அறையை அலங்காரம் வந்து செய்யுங்க. மகாலட்சுமி பாதத்தில் கொஞ்சம் மல்லிகை பூவை உதிரியாக அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் நிலா வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் வந்து வச்சுருந்துட்டு அப்படியே அந்த மல்லிகை பூவை பத்திரமா கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வச்சிங்கன்னா உங்கள் பண பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் உதிக்கக்கூடிய நிலவில் வந்து இருக்குதுங்க. இந்த நன்னாளில் உங்களால் முடிஞ்சால் சித்ரான்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செஞ்சுட்டு சித்திரகுப்தனுடைய வழிபாட்டையும் வந்து முடிச்சுட்டு நீங்கள் செய்த அந்த சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கக்கூடிய 4 பேருக்கு அன்னதானம் வந்து கொடுங்க. உங்கள் கையால் தானம் கொடுத்தா உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் அப்படின்ற தகவலை கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.